பருப்பில் துவரம் பருப்புங்க வாங்கிட்டு வந்தேன். சரி அது அப்படியே இருந்துச்சு, சரி வீணாக போயிடுமேன்னு சொல்லிட்டு அதில் இன்றைக்கி வடை சுட போகிறேங்க. அதுக்கு பார்க்கலாம் என்னென்னு. அப்புறம் 1 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுட்டு எடுத்துகிட்டு நல்லா பாருங்கள், பெருசு பெருசாக தண்ணியெலாம் இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு, இஞ்சி பூண்டு, உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஆட்டி பிணைஞ்சி எண்ணெயில் போட்டால் சூப்பராக இருக்குங்க. வாங்க அதை ஆட்டிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இதில் கொட்டி சும்மா 2 சுற்று மட்டும் தான் விடணும். ஏன்னா நம்பமாக விட்டுட்டா குழன்னு போயிடும். 2 சுற்று மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு லைட்டாக ஒரே ஒரு சுற்று அப்படியே கொஞ்சம் அந்த இது நொய்ப்பாதியாக வந்தால் போதுங்க. ரொம்ப இதானா அப்புறம் குழன்னு போயிடும். அந்தமாதிரி எடுக்கக்கூடாது. பாருங்கதா அப்படியே லைட்டாக இந்தாண்ட ஒரு திருப்பு அந்தாண்ட ஒரு திருப்பி எடுத்துக்கணும். இதெல்லாம் இதில் பாருங்கள், இஞ்சி பூண்டு, உப்பு, இது அதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள். ஏன்னா மெயினாக பெருங்காயத்தூள்லாம் போடணும். ஏன்னா அது பருப்புங்கிறதுனால வயிறு உப்பசமாக இருக்கும். அதனால் பெருங்காயத்தூள்லாம் போட்டுக்கணும். சோம்பு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்துக்கிட்டால் தான் நல்லதுங்க. பாருங்கள், இதெல்லாமே நான் கொட்டி